வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. திண்டுக்கல்லில் பள்ளி திறந்த முதல் நாளே மாணவர்கள் பேருந்து வசதி கேட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க வந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரேம்குமார். வணக்கம் பிரேம்குமார், கோரிக்கை என்ன, அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? விரிவான விவரம். திண்டுக்கல் ஊராட்சி ஒன்றியம் குரும்பப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட சோலைராஜா காலனி, குரும்பப்பட்டி, மேற்கு மீனாட்சி நாயக்கன்பட்டியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் திண்டுக்கல் MEM கல்லூரி அருகே அமைந்துள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் பள்ளிக்கு செல்ல தினசரி மதுரை கரூர் தேசிய நெடுஞ்சாலையை கடந்து ஆபத்தான முறையில் நடந்தே பள்ளிக்கு சென்று வருவதாகவும், இந்நிலையில் பள்ளிக்கு வந்து செல்ல காலை மற்றும் மாலை ஆகிய இரு வேளைகளும் பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என இன்று பள்ளி திறந்த நிலையில் மாணவர்கள் பள்ளி செல்லாமல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு புகார் மனு அளிக்க வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் இதனையடுத்து மாணவர்களிடம் தாசில்தார் வில்சன் தாமஸ் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்ததை அடுத்து மாணவர்கள் கலைந்து சென்றனர். தொடர்ந்து 3 வருடங்களுக்கு மேலாக பள்ளி சென்று வர பேருந்து வசதி கேட்டு இந்த பகுதியைச் சேர்ந்த மாணவர்கள் கோரிக்கை வைத்தும் தற்போது வரை அரசு நடவடிக்கை எடுக்காதது பெரும் கேள்விக்குறியாகவே உள்ளது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி பிரேம்குமார். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.